எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எல்லாருமே வச்சிருப்போம். யாராவது ஒருத்தராவது லைஃப்ல நமக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆனா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நமக்கு உண்மையா இருக்கிறாங்களா? இல்ல உண்மை இல்லாம இருக்கிறாங்களா? அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூடயே இருப்பாங்க. ஒரு சில செயல்கள் அவங்க செய்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசுக்கு. இருந்தாலும் அத வந்து சகிச்சு நம்ம போயிட்டே இருப்போம். ஒரு டயலாக் வந்து சொல்லுவாங்க, "நண்பர்கள்ல நல்லவன், கெட்டவன் அப்படின்னு கிடையாது. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நல்லவங்க தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிஜம் அது கிடையாது. ஒரு வார்த்தைக்காக அந்த வேர்ட் இருக்கலாம். ஆனா ரியல் லைஃப்ல அது வந்து கரெக்ட்டா இருக்காது. நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்னு 2 விதமா இருக்கிறாங்க. கெட்டவங்க நல்லவங்க கூட சேருகிறதுனால, ஒரு வேளை நல்லவங்க அந்த கெட்டவங்கள நல்லவங்களா மாத்தலாம். இல்ல அந்த கெட்டவங்க இந்த நல்லவங்கள கெட்டவங்களா மாத்தலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். வாழ்க்கைன்னு சொல்றது குறுகிய காலம். அந்த குறுகிய காலத்திலே நல்லவர்களோட நட்பு வச்சு, நம்மளும் நல்ல ஒரு மனிதனா வாழ்றதுன்னு சொல்றது நமக்கு மன அமைதியையும், மன நிறைவையும் குடுக்கும். ஒரு சில காரணங்கள் நான் சொல்றேன். அதன்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள விட்டு நீங்க மாறுகிறது நல்லது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்த்தே பழகுறவங்களா இருப்பாங்க. நீங்க ஏதாவது வந்து மணி குடுப்பீங்க, இல்ல ஒரு இடத்துக்கு நீங்க போகுறீங்க, நீங்க மட்டும் தான் செலவு செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களோட மணிய அவங்க பத்திரமா வச்சிருப்பாங்க. அவங்களோட பாக்கெட்ல செலவு ஆகாதபடி உங்களையே வந்து செலவு செய்ய வச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்கள அவங்க யூஸ் பண்றது மாதிரியே செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லா விதத்திலயும் பணம் தேவையாகட்டும், பொருள் உதவியாகட்டும், எந்த ஒரு உதவிக்கும் அவங்க உங்கள யூஸ் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க எதுவுமே உங்களுக்குன்னு செய்ய மாட்டாங்க. அது மாதிரி இருக்கிற நண்பர்கள் உங்களோட மனச பார்த்தோ, இல்ல உங்களோட உண்மையான அன்பு நிறைஞ்ச குணத்த பார்த்தோ பழகுறவங்க கிடையவே கிடையாது. உங்களோட பர்ஸ பார்த்து தான் பழகுறாங்க. நீங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அவங்களுக்காக, எவ்வளோ நம்ம வாழலாம் அப்படின்னு நினைச்சு பழகுறவங்களா தான் இருப்பாங்க. உங்ககிட்ட அந்த மணி இல்ல அப்படின்னா, அவங்களும் இல்லாம போயிடுவாங்க. அந்த நட்புன்னு சொல்றது நிரந்தரம் இல்லாத ஒரு நட்பு. அத நீங்களே விட்டு மாறுகிறது நல்லது. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே கெட்டத்தனமான காரியங்கள பேசிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஒரு கேவலமா நடக்கிற விஷயங்கள மட்டுமே பேசுவாங்க. பாசிட்டிவான தாட் எதுவுமே அவங்களோட வாயிலேருந்து வராது. கெட்டத்தனமா இருக்கும். அதாவது இப்ப யாராவது ரோட்ல போகுறாங்க அப்படின்னா, அவங்கள கிண்டல் பண்ணி கேலி செஞ்சு சிரிக்கிறது. அதாவது அவங்களோட மனசு காயப்படுகிற விதமா ரொம்ப கேவலமான வார்த்தைகள்னால பேசுறது. அது மட்டும் இல்ல, எங்க தவறான விஷயங்கள் நடக்கிறதோ, அந்த விஷயத்த திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கூட இருக்கிறவங்களுக்கு எது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறதே கிடையாது. ஆனா, ஃப்ரெண்டா கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நேரம் கேட்குற நேரம் ஓகேன்னு தோணும். செகண்ட் டைம் ஓகே அப்படின்னு தோணும். 3 டைம், 4த் டைம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரம் அவங்களுக்கே இரிட்டேட்டா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளோட மைண்ட் ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆகும். நம்மளோட காரியங்கள் எந்த விஷயத்த நம்ம செய்ய போகிற நேரமோ, நமக்கு அந்த பேடான தாட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து முன்னாடி நிக்கும். நம்ம நல்ல விஷயங்கள சிந்திக்கிற நேரம், நல்ல விஷயங்கள செய்கிற நேரம், அந்த கெட்ட எண்ணங்கள் நமக்கு முன்னாடி வந்து தடையா நிக்கும். அதனால உங்க கூட இருக்கிற நண்பர்கள் பாசிட்டிவா எதுவுமே பேசாம, எப்போதுமே நெகட்டிவான தாட்டு, பேடான ரொம்ப கேவலமான வார்த்தைகள் எல்லாம் திருப்பி திருப்பி உங்க காதுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள விட்டு மாறுகிறது நல்லது. ஏன்னா, கெட்ட தண்ணிக்கு கூட நல்ல தண்ணி சேர்ந்துருச்சு அப்படின்னா, கெட்ட தண்ணியா மாறிடும். அதனால நல்ல தண்ணி எப்போதுமே நல்ல தண்ணியா இருக்கிறது நல்லது. கெட்ட தண்ணிய அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா உங்களையும் வந்து சாக்கடையா மாத்திடும். கேர்ஃபுல்லா இருக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே புகழுகிற நண்பர்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, இல்ல 2 பேருன்னே வச்சுக்கலாம். 2 பேர்ல ஒரு ஃபங்ஷன் போறீங்க. நீங்க 2 பேருமே நல்லா டீசென்ட்டா சூப்பரா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க. இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, நான் தான் பெஸ்ட்டா இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளாடி நெனச்சா தப்பு கிடையாது. ஆனா வெளிப்படையா சொல்லுவாங்க. ஃப்ரெண்டு கிட்டயே சொல்லுவாங்க. நான் இந்த ஷர்ட் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இந்த பிராண்டோடது.
இந்த பேண்ட், இந்த ஷூ எல்லாமே நல்ல பிராண்ட்ல உள்ளது. ரொம்ப எக்ஸ்பென்சிவா உள்ளது. நெறைய விலை குடுத்து நான் வாங்கியிருக்கிறேன். நீ போட்டிருக்கிறதெல்லாம் ரொம்ப சீப்பா தெரியுது. அப்படின்னு கம்பேர் பண்ணி எப்போதுமே மட்டம் தட்டி பேசுவாங்க பார்த்தீங்களா? அந்த நண்பர்களோட உறவு ரொம்ப டேஞ்சரானது. அவங்கள விட்டு மாறுகிறது நல்லது. அவங்களுக்கு தன்னை பத்தி மட்டும் தான் அக்கறை இருக்கும். தான் தான் எல்லாத்துலயும் பெஸ்ட்டுன்னு தோணும். ஒரு ட்ரெஸ்ஸ வச்சே இவ்ளோ யோசிச்சு பேசுறவங்க, வாழ்க்கையில எந்த ஒரு விதத்திலயும் உங்கள நல்ல மாதிரியா நெனச்சு, நல்ல ஒரு நட்பா இருப்பாங்கன்னு நெனைக்கிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அதனால அப்படி ஒரு குணம் இருக்கிறவங்க உங்களோட கூட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள விட்டு மாறிறது நல்லது. 4வது பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே ஆபத்தான சூழ்நிலைகள் வரலாம். இல்ல அர்ஜென்ட்டான ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஒரு உதவி தேவைப்படுகிற சூழ்நிலைகள் எப்போதாவது வரலாம். டெய்லி நமக்கு இருக்கிறதில்ல. ஆனா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்மளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு உதவி வேணும் அப்டின்னா, அடிச்சு புடிச்சு நேரா முன்னாடி போய் நின்னுடுவோம். ஓகேவா? எவ்வளோ நைட்டா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஓடி போய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆபத்து, இல்ல பிரச்சனை இருக்கு, உதவி தேவை இருக்கு அப்டின்னா ஓடி போய் நிப்போம். ஆனா, அந்த நண்பர்கள் என்ன செய்வாங்க அப்டின்னா, நான் வந்து வேற இடத்துல இருக்கிறேன். இல்ல என்னால வர முடியாது. இப்படி உடம்பு சரியில்ல அப்படின்னு ஏதாவது வந்து சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 1 முறை, 2 முறை மட்டும் இல்ல. ரெகுலரா ஏதாவது வந்து சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னா, நீங்க ஓடி வந்து நிக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா, அவங்க ஒரு அணுவும் அசையவே மாட்டாங்க. இது மாதிரி இருக்கிற நட்பும் ஆரோக்கியமானதே கிடையாது. ஏன்னா, அவங்க உங்கள அவங்களுடைய தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நட்பு நல்ல நட்பு கிடையாது. நல்ல நட்புன்னு சொல்றது 2 பேருமே ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து, "நான் இருக்கேன்" அப்படின்னு நிக்கணும். அதுதான் நல்ல நட்பு. இப்படி பின்வாங்குறாங்க அப்படின்னா, அது ஆரோக்கியமான நட்பு கிடையாது. 5வது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நமக்கு கூட இருக்கிற நேரம் நம்மள்ட்ட நல்லபடியா பேசுவாங்க. "நான் தான் உனக்கு வந்து சப்போர்ட்டா இருப்பேன். நீ என்ன செஞ்சாலும் நான் வந்து கூட இருப்பேன். நீ ரொம்ப நல்லவன்." அப்படி இப்படி நல்லா புகழுவாங்க. ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி காட்டிப்பாங்க. அதே இது ஒரு பப்ளிக்கா ஒரு பிளேஸ்ல போகுறாங்க. வேற நண்பர்கள் கூடுகிற இடத்துல உங்கள அவமானப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. "இவனா? இவன் ஒண்ணுக்குமே உதவாதவன். இவளா? இவ ஒண்ணுக்குமே உதவாதவா?" அப்படின்னு மட்டம் தட்டி பேசுவாங்க. எல்லா விதத்தையும் நம்மள பத்தி அப்சர்வ் பண்ணிப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நல்ல ஃப்ரெண்டு அதனால நம்மள பத்தி எல்லா சீக்ரெட்டும் ஒப்படைச்சிருப்போம். அதே சீக்ரெட் ஆகட்டும், இல்ல நம்மள பத்தி எந்த ஒரு விஷயங்கள் ஆகட்டும், பப்ளிக்கா அந்த எல்லாரும் கூடி இருக்கிற நேரம் அந்த இடத்துல போட்டு உடைச்சிருவாங்க. பேசிருவாங்க, நம்மள அவமானப்படுத்துவாங்க. அந்த இடத்துல எல்லாரையும் சிரிக்க வச்சு, அவங்களும் அந்த கூட்டத்தோட சேர்ந்து சிரிச்சு நம்மள அவமானப்படுத்துவாங்க. அது நமக்கு வந்து ரொம்ப பெரிய மன வலிய குடுக்கும். ஆனா, அதெல்லாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. தனிப்பட்ட ரீதியில நீங்க கூப்பிட்டு, "ஏன் இப்படி பண்ணுன?" அப்படின்னு வந்து நீங்க கேட்கிற நேரம், "சும்மா தான் பண்ணுனேன். விளையாட்டா தான் பண்ணேன். இதெல்லாம் சீரியஸா எடுக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா, உங்ககிட்ட நட்பு அப்படின்னு உள்ள முறையில தனிப்பட்ட ரீதியில ரொம்ப நல்லபடியான நட்பா இருந்துகிட்டு, எல்லாருக்கும் முன்னாடியும் உங்கள அவமானப்படுத்துகிற ஒரு நட்புக்குரியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப பெரிய டேஞ்சரான ஆளு. அவங்கள விட்டு மாறிடுங்க. 6வது, நீங்க ஏதாவது ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்த சொல்றீங்க உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட. அத வந்து சீக்ரெட்டா வச்சிருப்பேன். யார்கிட்டயுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அப்படியே கேட்டு அறிஞ்சுப்பாங்க. நம்மளும் வந்து அவங்க கேட்கிற விதம், அந்த பாசமா கேட்கிற விதத்தை எல்லாம் பார்த்து ஏமாந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிருப்போம். ஆனா அந்த விஷயம் ஒருத்தர் காதுக்கு போய் 2 பேர், 3 பேர் அப்படி போய் போய் எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது சீக்ரெட்டாகவே இருக்காது. ஒரு ப்ராமிஸ் பண்ணி நம்ம கிட்ட இருந்து வாங்குன ஒரு விஷயமாகவே இருக்காது. ஓகேவா? பப்ளிக்கான விஷயமா மாறிடும். அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு ப்ராமிஸையும் காப்பாற்றாத ஒரு ஆளா இருக்கிறாங்க, சீக்ரெட்ட பத்திரமா மனசுக்குள்ள வைக்காதவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. ஏன்னா, நீங்க நினைப்பீங்க சீக்ரெட்டா இருக்கு அப்படின்னு. ஆனா அது பப்ளிக்கா தான் இருக்கும். அவங்க கிட்ட எதுவுமே பேசாதீங்க. எதுவுமே ஷேர் பண்ணிக்கவே செய்யாதீங்க. அந்த நட்பு வந்து ஆரோக்கியமான நட்பே கிடையாது. 7வது பார்த்தீங்கன்னா, பொறாம குணம் உள்ள நட்பு. இது வந்து டோட்டலா மொத்த லைஃப்பையும் முடிச்சு விட்டுடும். இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிறவங்கனால. ஏன்னா அந்த பொறாம குணம்னு சொல்றது ரொம்ப டேஞ்சரான ஒரு குணம்.
கூட இருக்கிறவங்கள வாழ விடாது, அழிச்சிடும். ஓகேவா? நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சு, எவ்வளோ நல்ல விஷயங்கள செஞ்சாலும் சரி, வாழ்க்கையில முன்னேறி போகணும்னு நெனைச்சாலும் சரி, கால பிடிச்சு இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதுதான் அந்த பொறாம குணம் உள்ளவங்க. இவங்கள கூட நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளோ டாப்ல ரீச் ஆகணும்னு நெனைச்சாலும், அவங்க அவ்வளோ கீழ டவுனா இழுத்து போட்டுடுவாங்க. ஓகேவா? முன்னேற விடவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் தான் தான் நல்லா இருக்கணும். கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கிறத விரும்பவே மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்திலயே ரொம்ப ஒரு பொறாம குணம் அவங்க கிட்ட இருக்கும். ஒரு ட்ரெஸ் நீங்க நல்லா போட்டுட்டீங்கனாலும் அத பார்த்து பொறாமப்படுவாங்க. ஜஸ்ட் ஒரு செப்பல்னாலும் சரி, இல்ல ஒரு ஜுவல்லரி போடுறீங்க, இல்ல ஒரு வாட்ச் கட்டுறீங்க, எத பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பொறாமையான ஒரு குணம் தான் அவங்க கிட்ட இருக்கும். இவங்க கிட்ட இருந்து அத எப்படி நம்ம வாங்கலான்னு யோசிப்பாங்க. இல்ல இவங்க மட்டும் எப்படி இவ்ளோ வாங்குறாங்க? இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்மளால முடியலையே! அப்படின்னு உள்ள அந்த ஒரு எரிச்சல் நிறைஞ்ச பொறாம குணம் மனசுல இருக்கும். ஒரு சிலருக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு நல்ல ஒய்ஃப் கிடைக்கலாம். ஃப்ரெண்டு நினைப்பாங்க, இவனுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைச்சாங்க? இல்ல இவளுக்கு மட்டும் எப்படி நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சாங்க? இப்படின்னு ஒரு பொறாம ஒரு குணம் மனசுக்குள்ளாடி வந்து, அந்த உறவ உடைச்சு பிரிச்சு விடுகிற விதமா இவங்களோட பிஹேவியர் மாறிடும். ஓகேவா? இவங்க வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளு தான். பொறாம குணம் உள்ளவங்க. இவங்கள லைஃப்ல கூட வச்சுக்கவே செய்யாதீங்க. வேற இந்த 6 குணங்கள் சொன்னேன்ல, அதுலயும் டேஞ்சர் தான். இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா டேஞ்சரா உள்ளது இந்த 7வது உள்ள குணம் உள்ளவங்க. இவங்கள சுத்தமா உங்களோட லைஃப்ல வச்சுக்கவே செய்யாதீங்க. அவங்களும் வாழ மாட்டாங்க, உங்களையும் வாழ விட மாட்டாங்க. மொத்த லைஃப்பையும் ஸ்பாயில் செஞ்சு விட்டுருவாங்க. ஃப்ரெண்ட சூஸ் செய்கிற நேரம் யார வேணாலும் நீங்க சூஸ் செஞ்சுப்பீங்க. ஏன்னா, சூஸ் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது. இவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா, ஒருத்தங்க கிட்ட பேசி பழகுற நேரம், அவங்க எப்படி உள்ளவங்க, எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்க, நம்மளோட குணத்துக்கு கரெக்ட்டா இருப்பாங்களா, நமக்கு நல்லது செய்வாங்களா, நல்ல வழியில நம்மள கொண்டு போகிறவங்களா இருக்கிறாங்களா, இல்ல தானும் அழிஞ்சு நம்மளையும் அழிக்கிறவங்களா இருக்கிறாங்களா, எல்லாமே நம்ம பழகுற நேரம் கண்டறிஞ்சுக்கலாம். பழகி நீங்க இந்த குணங்களெல்லாம் இருக்கிறவங்கள பார்க்குற நேரம் அவங்கள விட்டு தூரமா மாறுகிறது தான் உங்களோட லைஃப்‌க்கு நல்லது. அதுதான் உங்களுக்கு சேஃபு. உங்களோட வாழ்க்கை உங்களோடது. அத பத்திரமா பார்த்துக்கங்க.